ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் அவங்க துர்கா, நந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே vlog தான் வந்து பார்க்க போறீங்க. நம்ம சேனல்லே ரொம்ப நாள் ஆனபர் இருக்கு சண்டே vlog வந்து போட்டு. அதனால வாரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு சண்டே vlog போடுறோம் அப்படின்னு சொல்லி தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். மூஞ்ச பார்க்குறப்பே தெரியும் புட்டு புட்டுன்னு வீங்கி கிடக்குது பாருங்க எல்லா பக்கம். சரி வாங்க, இப்போ டக்குன்னு டீ வச்சு குடிச்சிட்டு நம்ம அப்படியே மட்டன் வாங்க போகலாம். என்ன வாங்குறோன்னு தெரியல. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்காவுக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் கழுவி வச்சாச்சு. இங்கே வந்து குடல் வந்து வேக வச்சுருக்கேன், விசில் வரப்போகுது. இட்லிக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ காலையிலுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால சும்மா ஒரு வேலைக்கு ஆகிற மாதிரி இட்லி வச்சுருக்கேன். மனசு வரப்போ தெரியல என்னன்னு கேட்டு பார்க்கலாம். வரானா என்னன்னு தெரியல. ரித்திகா முடிச்சுட்டு இருக்கா. அதிசயமே வேலை செய்யறேன். கருவேப்பிலை பிச்சு போட சொன்னா எடுத்துக்கா. கருவேப்பிலை பிச்சு போடல, அந்த வேலை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். 3 பிளேட் போதும் பார்ப்பாங்க. இப்படி சுக்கா செய்கிறோம். குடல் இருக்கு. குடல் வந்து வறுத்துட்டு சுக்கா வந்து மட்டன் சுக்கா மட்டன் குழம்பு மக்கன் குழம்பு. அவசரத்தில் அப்படிதான் வாய் வரும். என்னம்மா எனக்கும் தெரியும். வீடியோ பார்க்காத எனக்கும் வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியும். தலைமா 3 பிளேட் தான் இன்னைக்கு காலையிலுக்கு மட்டும். இன்னைக்காச்சும் தீயாமல் எடுத்துடணும். அடுப்பு பற்ற வச்சுருவேன், மறந்துடுவேன். தீயுதுன்னா அடியில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் போயிடும். இது குடல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்து இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு வேக வைக்கிறேன். இந்த குடல் தண்ணி வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் வந்து குடிக்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலலாம் சாப்பிட்டுட்டு வந்தனால கொஞ்சம் வாயிலெல்லாம் புண்ணு வந்து கொஞ்சம் அல்சர்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். குடல் தண்ணி வந்து அதுக்கு தாங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்னைக்கு மட்டன் குடலுக்காகவே மட்டனுக்கு நிறைய சமைக்கலாம். இவங்க 2 பேருக்கு துணி காய் போடுற வேலை. யூனிஃபார்ம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நைட்டு துவைச்சது. எடுத்து காய் போடு. ஸ்கூல் யூனிஃபார்மும் இருக்கும், எல்லாமே இருக்கும். மல்லிப்பூ இட்லியா, குஸ்பு இட்லியா, கடமாவு இட்லி, மினி இட்லியா? இது என்ன இட்லி தெரியல. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் அங்கே வந்து மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ சுக்காவுக்கு எடுத்தோம்ல, அதை வந்து வேக வச்சுருக்கேன். அந்த பக்கம் குடல்லேருந்து தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இட்லி எடுத்து வச்சுட்டு டக்குன்னு குழம்பு வைக்கிற வேலை தான் நமக்கு. குடல் என்ன பண்ணுற? குடல் வந்து சும்மா ஃப்ரை மாதிரி பண்ணுவோம்ல, அப்படி பண்ணிடுறேன். அப்புறம் சுக்கா, அப்புறம் குழம்பு. குடல் தண்ணி இப்போ குடிச்சிடலாம். நம்ம பெப்பர் போடு. சமைக்க ஆரம்பிக்கலாமா? அது என்னது? அது வந்து சுக்காவுக்கு ஒரு 1/2 கிலோ தனியாக வேக வச்சு வெந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிக்கலாம். அது வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் குழம்பு, அதனால சரி குழம்புக்கு. குடல் 1/2 கிலோ எடுத்து நெத்தில் உண்டு வந்துடும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரித்திகாவை பிடிக்க வைக்கிறதுக்குள்ள போராட்டமே நடந்துடாது. ஆஃப் பண்ணுங்க. ஏமா அப்படி பண்ணுறீங்க? எனக்கே உடம்பு தெரியல, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 50 டைலாக் வச்சு குடிச்சிடும். இதுக்கு பெப்பர் இதில் போட்டுடலாம்ல. என்ன அதில் போட்டு ஒரு கலக்கலாம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கலக்கிடுச்சு. பாப்பாங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் குடிச்சா கூட போட்டுங்க. இல்லை வரதே 1/2 டம்ளர் தான் வர மாட்டேங்குது. உனக்கு 1/2 டம்ளர் தரேன், எனக்கு 1/2 டம்ளர் தான். அவ்வளோதான், ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சிடலாம். ஓகே, டப்புன்னு குழம்பு வைக்கிறோம். நல்லி 2 இருக்க மாட்டேங்குது. நல்லி தானே. அது வந்து மட்டன் சுக்கா வரும். எட்டி பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும் கறி. அதான் எட்டி வந்துட்டு எட்டி பார்க்குறோம். பாதாள வரைக்கும் கறி வேணும். குடல், மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு போதுங்க. நீங்கள் என்ன இவ்வளோ வெரைட்டி, எவ்வளோ கறி எடுத்தீங்க அப்படிலாம் நினைப்பீங்க. டோட்டலாகவே 1 கிலோ தான் இல்லை?
1.25 கிலோ. குடல் வந்து 1/2 கிலோவும் மட்டன் 3/4 கிலோ. 1.25 கிலோ 1000 ரூபாச்சு இந்த வாரம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நிறைய வெரைட்டி சமைச்சிருது. இன்னைக்கு கோலா உருண்டெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, அதனால சரின்னு சொல்லிட்டு பண்ணல. 6 மணிக்கு எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கறி கடைக்காரன் கேட்டதுக்கு 6 மணிக்கெலாம் கறி வெட்டிட்டு வந்துடுவோன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா எப்படிங்க இருந்துச்சு? இருட்டாக இருக்குது. இருட்டில் எப்படா நம்ம வெளியில் போகிறது அப்படின்னு படுத்து தூங்கிட்டு 7:30 மணி ஆகி போச்சு. கொஞ்ச நேரம் தான் கண்ணு மூடின மாதிரி இருக்கு. அது ஏன் நம்ம லைட்டாக கண்ணு மூடி திறக்கிற மாதிரி இருக்கு? 1 மணி நேரம் 2 மணி நேரம் காலையில் நல்லா தூக்கம் வரும்ல. சரி, இப்போ ஃபஸ்ட்டு குடல் வணங்கிடுவோமா? குடல் வணங்கிட்டு அதுக்கப்புறமா சுக்கா பண்ணிடலாம். குடல் வணக்கிறது என்ன, சுக்கா என்ன? எல்லாமே ஒன்று தான், சும்மா மாற்றி சொல்லிக்குவோம். குடலை வந்து ஃப்ரை பண்ணுறோம். குடல் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். சுக்கா சோபிகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு எனக்கு பிடிக்கும். நாங்கள் செய்கிறது எதுவுமே எங்கள் ரித்திகா பிடிக்காது. தயிர் சோறு, ரசசோறு, இதெல்லாம். இப்போ இந்த கறிலாம் கொடுக்குறோன்னா இந்த மேலாமல் கறி சாப்பிட்டா இந்த அப்படியே இந்த கொழுப்பு எண்ணெய் எல்லாத்தையும் கழிச்சு வச்சுட்டு போதுன்றோம். ஆனால் பாப்பா சாப்பிட்ட கறி நம்மளே திரும்ப சாப்பிடணும், அந்த மாதிரி தான் இருக்குங்க. நீ கரெக்டாக அந்த மாதிரி பொறுக்கி போடணும். என்னட்ட குடலெல்லாம் இல்லாமல் எலும்பு இல்லாமல் கறி மட்டும் போடணும். கறியே இல்லாமல் கறி குழம்பு, காயே இல்லாமல் காய் குழம்பு, புளியே இல்லாமல் புளி குழம்பு. நல்ல பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் பாப்பாவுக்கு. சரி போட்டுறேன். சோம்பு லைட்டாக போட்டு விட்டுட்டேன். வெங்காயம் கடுகு போட வேணாமா? கடுகு போடல. ஒரு பச்சை மிளகா, இது நல்லா வதக்கும். இந்த பக்கத்து அடுப்பில் மட்டன் சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாமா? 2 அடுப்பு சும்மா தான் இருக்குது. குழம்பு வந்து குக்கரில் தான் விசில் விட போகிறோம். அப்புறம் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சுட்டுமாங்க. நான் அதெல்லாம் தான் கொஞ்சம் வேகிறதுக்கு விசில் வரும். என்னாச்சு? எனக்கே இப்போலாம் கொஞ்ச நாளாக நான் ஒரு செஃப் ஆகிட்டு இருக்கணும்னு தோணுதுங்க. ஏதாவது ப்ரோக்ராம் கூப்பிட போகிறாங்க என்ன சமையல் மாஸ்டர்னு சொல்லிக்கிறேன் நினச்சி. எந்த டிவியில் கூப்பிடுவாங்க? ஏதாவது டிவியில் கூப்பிட்டாங்க. ஐயோ நானே யூடியூப் பார்த்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்து யூடியூப் சேனல் போட்டு விட்டிங்கன்னா தான் சமைக்க முடியும். நான் எப்படின்னா ரெசிபி வந்து ஒரு சேனலில் பார்த்து ரெசிபி எடுக்க மாட்டேன். ஒரு மட்டன் குழம்பு வைக்கிறேன்னா ஒரு 10 மட்டன் குழம்பு பார்ப்பேன். அதுலேருந்து எதெல்லாம் எனக்கு பிடிக்குதோ அதெல்லாம் போட்டு நான் ஒரு குழம்பு வச்சுருவேன். எல்லாருமே அப்படிதான் செய்வாங்க. எல்லாருக்கும் எல்லா குழம்பு வைக்க தெரியாது. தக்காளி வெங்காயம் மறக்காம இஞ்சி பூண்டு தூக்கி பக்கத்தில் வச்சுக்கணும்னா மறந்து போயிடும் சேர்த்துறதுக்கு. இஞ்சி பூண்டு வந்து இந்த குறப்பாக செய்வோம்ல, அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் குழம்புக்கு நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக இந்த மட்டன் குழம்புனாவே கொஞ்சம் சோர்ந்து போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, லைட்டாக ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டோம். இப்போது இது வந்து குடலுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக மஞ்சள்தூள். ஏற்கனவே நான் மஞ்சள்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால். அப்புறம் மட்டன் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள் லைட்டாக கலருக்காக போட்டு நல்லா கிண்டி விட்டுறோம். இப்போது நம்மளோட வேக வச்ச குடலை சேர்த்தலாம். சிம்பிள் தான் அந்த குழம்புலாம். குடம்பு வேக வச்சு தண்ணி பூரா குடிச்சு விட்டோம். தண்ணி இல்லை. இப்போ மட்டன் வேக தண்ணி ஊற்றி விட்டுருவோமா? அவ்வளோதான். இது நல்லா ட்ரை ஆனிச்சுன்னா
குடல் வந்து பார்த்தீங்கன்னா வறுவல் ரெடி ஆயிடும். உப்பெல்லாம் பார்த்தியா? உப்பு நான் பார்க்குறேன். எவ்வளோ உப்பு போட்டு தான் வேக வச்சுருவேன். அந்த பக்கம் அது வணங்கிட்டு வேறு இருக்கு. லைட்டாக அந்த சுண்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இதுதான் எப்படிங்க ரெசிபி, சிம்பிளான ரெசிபி வேணால் சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டு இருக்கும். போட்டுக்கலாம் உருவத்தில். எனக்கு என்னமோ அன்றைக்கி அந்த கடையில் சாப்பிட்டதும் நான் செஞ்ச குடல் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக வந்துச்சு. குடல் இல்லை வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பாட்டி தான் அந்த சமையல் மாஸ்டரு, அவங்க தான் ஓனர். அதை அவ்வளோ மறந்துட்டேன். சரி, தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சா? இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக இன்னைக்கு ஒன்று தான் சமைக்க சொன்னேன். நான் சமைச்சு எப்போ சாப்பிட்டேன் எங்கே எப்போ போடுறேன். இஞ்சி பூண்டு போட்டுருமா? ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு. இதுவே நமக்கு மட்டனுக்கு மட்டும் தான் இஞ்சி பூண்டு தேவை. இது போதும் நினைக்கிறது மட்டும். ஏன்னா அது 1/2 கிலோ கூட இல்லை, 1/4 கிலோ தான் ஒரு மாட்டுக்கு பார்த்தா. நான் என்ன பண்ணேன்னா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பிரிச்சுக்கிட்டேன். இது இதுக்கு அப்படின்னு. இது நல்லா வதங்கட்டும். இது வேகட்டும், அது வதங்கட்டும். இப்போ நீ கொஞ்சம் ஒதுங்கிட்டீங்கன்னா நான் அந்த பாத்திரத்தை கை வச்சிருவேன். பாத்திரம் இல்லையா? ஆமாம். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து குக்கரில் வந்து விசில் தான் விட போகிறோம். அதனால தான் அப்படியே பச்சை மட்டனே சேர்த்துட்டேன். கெட்டியாக ஒரே குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றல, மசாலாவும் இன்றைக்கி வந்து இல்லை. இது வந்து நாங்கள் வதங்கிட்டோம். இப்போது இதை வந்து எடுத்துடலாம். இது இருந்துச்சு சரிதா? நல்லா வெந்திருக்கும். லைட்டாக கொட்டை ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் எடுத்துட்டா மட்டன் ஆஃப் பண்ணுறதுனா பண்ணணும். ஐயோ ஆஃப் இல்லையா? ஓகேவா? அம்மா சுடுதுங்க. இது இப்போ குடல் வேக வச்சு கொண்டாடலாம். அதிலே போட்டு வச்சிடலாம். வேக வச்சு கொண்டாடலாம், வேக வச்சு போட்டு வச்சு கொண்டாடலாம். கரெக்டாக 1 வேளைக்கு வருமா 2 வேளைக்கு வருமா? இட்லி கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். அதனால தான் கறி வந்து நிறையா சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணியிருக்கோம். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு வீடியோ பார்ப்பீங்க. சண்டே சுட்டு வச்சிங்க. ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட குடல் ரெடி. அந்த நம்ம குடல் வேக வச்ச பாத்திரத்துலேயே கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா தக்காளி, இதில் இந்த சோம்பு கொஞ்சம் ஒரு 4 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் சுக்காவுக்கு சுக்காவா? சுக்காவா? சுக்கா மீன்ஸ் ட்ரை. எல்லாமே ட்ரை தான், பேர் தான் நம்ம வைக்கிறது. எனக்கு என்னமோ எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான் இருக்குது. கடையில் சாப்பிட்டாலும் எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒன்றில் போட்ட மசாலா ஒன்றில் போட மாட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதானே? சரி, இதில் என்ன மசாலா போடுறது இப்போ? மல்லித்தூள் அதில் போடாத சொல்லு பார்க்கலாம். இதில் குழம்புல போடாதது. இதில் போட்டதில் 1 குறைச்சி இதில் போட்டிருக்கேன். என்னது? கறி மசாலா போடல. இல்லை அதில் போடாத. இதில் குழம்புல வந்து மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள் இதெல்லாம் இதில் போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டால் அது குழம்பு. இப்போ இதில் என்ன சுக்கா தெரியும்? மல்லித்தூள், மட்டன் மசாலா, கறி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா குறைச்சிட்டேன். அவ்வளோதான். அப்போ எனக்கு அப்படிதான் தெரியும். இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சேர்த்து வச்சுருக்கிற மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு
இப்போது இந்த மட்டன் வேக வச்சுருக்கோம்ல மட்டன் அதையும் சேர்த்துக்கலாம். எப்படி இதுலேயே ட்ரை ஆனிச்சுன்னா சுக்கா ரெடி ஆகிடும். மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 5-6 விசில் விட்டாங்க. குக்கர்லேயே விட்டாச்சு. குக்கர்லேயே 5-6 விசில் வந்து விட்டாச்சு. நம்ம மைசூர் போயிட்டு வந்ததுக்கப்புறங்க நிறைய மண் வந்துச்சு. கொஞ்சம் துடைக்கணும். கையோட அடுப்பு தொடச்சிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு வீட்டை கூட்டிகிட்டிங்கன்னா அதுக்குள்ளே கறி வந்துடும். சாப்பிட்றலாம். ஆமாம். இந்த இடத்த மட்டும் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தொடச்சிக்கலாம். அதுக்குள்ள இந்த பாத்திரத்தை கழுவிடலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து இட்லி ரெடி, குடல் ரெடி. குடல் குழம்பு வச்சிருக்கலாம்ல. குழம்பு ரெடியாகும் போகுது. குழம்பு ஒரு 4 விசில் இருக்கும். அதுக்கப்புறம் போதும். சரி இது கழுவிட்டா கையோட பாத்திரம் மைசூர் சாண்டல் லிக்விட் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பீகோ லிக்விட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொமோஷன் வந்தது அது வேற. இது நான் காசு போட்டோங்க. இது நல்லா இருக்கு. வீடு கூட்டணும். சோபிக்கு இன்னைக்கு வேலை கொடுத்தாங்கன்னா சோபி என்ன பண்ணிடுச்சு, காலையில வந்து ஃபுல்லாக எழுதிட்டே இருக்கு. நாங்கள் வேறு இன்னைக்கு கொஞ்சம் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டோமா, அதனால போய் நேரமாக சமைச்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நான் வந்து எழுதி முடிச்சிடறேன் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் சோபி வந்து ஒரு படிப்பாளி எழுத்தாளர் சோபிகா. கிருத்திகா வந்து ஃபோனு. 2 பேரும் சேர்ந்து பால் குடித்தாங்க. காலைல எழுந்திரிச்சு பாலை குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, துணிக்காய போட்டாங்க. துணிக்காய போட்டாங்க. நீ என்ன சொன்ன? குடல் தண்ணியா? அதுவும் குடிச்சாங்க. அப்புறம் வேலை செஞ்சது சொல்கிறேன். துணி காய போட்டாங்களா? 2 பேர் சரி. நேற்றுக்கு நைட்டும் அவங்க தான் காய போட்டாங்க. துணி வந்து மிஷினில் போட்டு விட்டுருவேன். 2 பேர் எடுத்து காய போட்டுருவாங்க. சொல்லணும், சொல்லாமலாம் பிள்ளைங்க செய்யாது. சொல்லி பழக்கணும் வேலை செய்யறது. செய்யாமல் இருந்தாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இருந்தே கையை பழகிடுச்சு. சோபி இப்போ பாத்திரம்லாம் இருக்குது. இப்போ கழுவுமானா கொஞ்சம் மூஞ்செல்லாம் சின்னதாயிரும். இதெல்லாம் கழுவி வச்சுருவோம். அப்புறம் வீடு கூட்டுறப்ப என்ன பண்ணுவோம்னா சில டைம் வந்து 2 பேருக்குமே வேலை. இப்போ உள்ளே வந்து சோபிகை போட்டு சொல்லிட்டு போட்டிக்கோ சந்தெல்லாம் ரித்திகா கூட்டு சொல்லுவேன். குப்பையாக தான் இருக்கும், இருந்தாலும் பழகட்டும்னு சொல்லி விட்டுருவேன். எப்படிங்க? எங்கள் சோபிலாம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள், இப்போல்லாம் பாத்திரம் கழுவுதுமா, கையில் இருக்கிற சாப்பிட்டெல்லாம் போயிடும் அப்படின்னாரு. அன்னைக்கு வந்து கழுவுறதில்ல. எதுக்கு சொன்னேன் அப்படின்ட்டு? சின்ன பிள்ளையா இருந்தா சொன்னேன். இப்போ அன்னைக்கு அந்த பிள்ளை அதான் சொல்லுது. அப்பா வந்து அப்பவே சாஃப்டாக இருக்கும், கை வந்து ஏதாவது ஆயிடும்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல வேலை வைக்கிறீங்க அப்படின்ட்டு என்ன. அப்பாலாம் நல்லவங்க. நாளைக்கு உங்கள் அம்மா என்ன வளர்த்தா அப்படின்னு கேட்பாங்களா? என்ன கேட்பாங்க? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன யாரும் கேட்குறாங்களா? என்னால் ஒரு வழியில செய்யல. இப்போ தான் செய்ய பழகிட்டேன். ஒரு கிண்டி விடுங்க சுக்காவும். கறி எடுத்து வந்துருச்சு. அது கொஞ்சம் பேர் ட்ரை ஆனால் போதும். 10 மணிக்கு இருக்குது. வந்துச்சா? போதும் நினைக்கிறேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கறி வெந்திருக்கு தானே? 5 விசில் விட்டாச்சுடா. வெந்துச்சு போதும். இது கூட கொண்டா எடுத்து விட்டா குழம்பு கூட ரெடி நினைக்கிறாங்க. எத்தனை விசில் வந்துச்சு? 4 விசில். 4 வந்துச்சா? இன்னொரு வருஷம் எடுத்துருவோமா? உப்புலாம் செக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருந்துச்சு. இந்த ஒரே வடை சட்டியிலே எல்லா வேலையும் முடிச்சேன். பாத்திரம் கழுவுறது கம்மி பண்ணிட்டேன். இதெல்லாம் எங்கள் ஆயா எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்கள் அப்பாலாம் ஒரே பாத்திரத்தில் எல்லா குழம்பு வச்சு கடைசி அந்த ஒரு பாத்திரத்தை மட்டும் கழுவுவார். மற்ற எல்லாத்தையும் வேறு வேறு பாத்திரத்தில் வச்சுருவார். மாற்றிடுறதா? இது இப்போ கழுவுக்கு ஈஸியாக இருக்கும். கழுவுட்டு கொஞ்சம் ஒன்று கழுவுனா போதும். இதெல்லாம் அப்படி அப்படியே வச்சிடலாம். சரி, ஓகே. சுக்கா ரெடி. இப்போ குழம்பு ரெடி ஆகுது. இன்னொரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. சிங்க்கும் சோப்பு போட்டு விளக்கியாச்சு. ஏன்னா கறி கழுவுனாவே சிங்கை போட்டு கழுவி வச்சுக்கலாம். பாப்பாங்க 2 பேரும் வெளியே கூட்டிகிட்டு இருந்தாங்க. பார்த்தியா? சோப்பு மாடியில் கூட்டிகிட்டு இருந்தது.
சமையல் பார்த்துருமா? ஃபைனலாக நம்ம சமைச்சது எட்டி பார்த்தா தான் தெரியும் போல. இட்லி இட்லி, குடல், மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு. ஓகே, சரி, சூடாக இருக்கும். எல்லாரும் வீட்டு வேலையை முடிச்சாச்சு, போய் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுங்கிறது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்படியே உங்களுக்குலாம் அப்பா கொடுத்துருவேன். ஆமா, பாப்பாவுக்கு முதல்ல போட வேண்டியதானுங்களா? கொடுத்தாங்க. நாங்கள் லேட்டாக சாப்பிட்டுக்கிறோம், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். போதுமாங்க? நல்லா சாப்பிடணும் சரியா? குடல் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஆத்தாடி ஆத்தா இதுக்கு பொல்லாப்பு, ஒரே சிவராசி பாட்டா மைண்ட்ல ஓடுது. என்ன பண்றது? ஏன் அப்படி அதுல ஓடுது? ஒரு அதே கேட்கறதுனாலயா? ஆமா, அதான் ட்ரெண்டிங்ல இருக்குல்ல. எப்படா விஜய் படம் பார்க்க இன்னைக்கு 4, 5, 6, 7, 8, 9, 4 days. நாளைக்கு தான் படம் டிக்கெட் புக்கிங்கா? 12 o'clock புக் பண்ணிருக்கேன்மா. ஸ்கூல் போயிரும்ல, ஸ்கூல் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டா? நைட் புக் பண்ணிடலாம். நம்மள மாதிரி எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. குடல் முடிஞ்சிருச்சு, சுக்கா முடிஞ்சிருச்சு. சரிம்மா போகலாம். சரிம்மா ஏங்க என்ன எல்லாமே முடிஞ்சிருச்சு, குழம்பு மட்டும் தான் இருக்குதா? சாப்பிடுமா? எப்படி இருக்கு? பிடிச்சிருச்சா? சரி சாப்பிடுங்க. பிடிச்சாதான் பார்ப்பாங்க. அது இட்லி தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லின்னு சாப்பிட்ருவாங்க. தண்ணி மட்டும் 1/4 டம்ளர் தான் இருக்கும், இல்லைன்னா தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருவாங்க. எப்படி இருக்கு? டேஸ்ட் ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷலுங்கிறது மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க் கலர் பட்டனை அழுத்துங்க. டாடா.